நாம் காக்கப்படுவோம். ஆமேன். இன்றைக்கு இந்த ஐரோப்பா தேசத்தை ஏன் நாங்க புகழ வேணுமென்றா, இவர்கள் ஒரு கஷ்டப்பட்டவர்கள். நாம் அந்த நாட்களில் வரும்போது இந்த நாட்களில் கூடத்தான் அவர்கள் நம்ம உதறி தள்ளவில்லை. அவர்கள் ஏதோ அந்நியர் என்று சொல்லி அவர்கள் நம்ம ஒதுக்கி வைத்து விடவில்லை. அவர்களுடைய இனம் வேற, மொழி வேற, கலாச்சாரம் வேற, எப்படி இருந்தாலும் அவர்கள் ஒரு மனித நேயம் கொண்டு, அன்பு கொண்டு வந்தார எல்லாரும் என்ன செய்வார்கள், உள்வாங்கி அவர்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ வசதியிலிருந்து பிள்ளைகளுக்குரிய சகல உரிமைகளையும் தங்கட பிள்ளைகளைப் போல அவர்களுக்கு என்ன உரிமையோ இவர்களுக்கும் கொடுத்து என்ன செய்தார்கள், ஒரு மனித நேயமாக நடந்து கொண்டார்கள். ஆமேன். இது யாரும் மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. ஆனா இன்றைக்கு அநேகர் இந்த அநேக வெளிநாட்டவர்கள், நான் பழகின அளவில் நன்றி இல்லாதவர்கள் தான் அதிகம் கூட, நன்றி உள்ளவர்களை விட. இவர்களை திட்டுகிறவர்களை பார்த்திருக்கிறேன், அவர்களுக்கு நான் தகுந்த பதிலை சொல்லியிருக்கிறேன். இவர்களை அவமரியாதை செய்தவர்களை பார்த்திருக்கிறேன். அப்படி அவர்களுக்காக நாம் நிற்க வேண்டும். அவர்கள் நம்மை வாழ வைத்தவர்கள். ஆமேன். அவர்கள் நமக்கு நல்ல படுக்கிறதுக்கு இடம் கொடுத்தவர்கள். நிம்மதியா நாங்கள் தூங்குகிறோம். இன்றைக்கு நம்முடைய நாடு ஏழ்மையாய் போகாதபடிக்கு இங்கு உள்ள பணம் அங்கே எத்தனை பேரை வாழ வைக்குது. ஆமேன். இவர்கள் அதை அடைத்து போடுவார்களாக இருந்தால் நாம் ஒரு பிரயோசனம் இல்லாதவர்களாக இங்கே வாழுவோம். நம்முடைய ஜனங்கள் அங்கே வாழுகிறார். ஆனால் அது நன்றி மறந்து போகும்போதுதான் அந்த கிருபை எடுபடுகிறது. இந்த அமெரிக்கா தேசத்தில் இந்த வெளிநாட்டவர்களுக்கு நெருக்கம் அநேக கட்டுப்பாடுகள் இன்றைக்கு வந்திருக்கிறது அமெரிக்கா தேசத்தில். என்றால் அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை கொண்டு என்ன செய்தார்கள், பராமரித்தார்கள், கிருபை கொடுத்தார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களே கொண்டு வைக்கிறதும், அவர்களே கொலை செய்கிறதும், அவர்கள் கல்ச்சருக்கு விரோதமாக இயங்குறதுனால அவர்கள் அந்த கிருபை எடுபட்டு இப்பொழுது தீர்ப்பு வருகிறது. பிடித்து அனுப்புகிற அளவுக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். காரணம் என்ன, கிருபை எடுபட்டு போய்விடுகிறது. ஆனால் ஐரோப்பா தேசத்தில் இன்னும் கிருபைகள் என்ன செய்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் அந்த கிருபையை நாம் நன்றாக என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். ஆமேன். நாம் அந்த ஜனங்களுக்கு வழக்காட வேண்டும். வேலைத்தலங்களிலோ அருகாமையிலையோ அவர்கள் செய்த நன்மைகளை நாம் மறக்க கூடாது. அவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் நம்மை வாழ வைத்தவர்கள். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அவர் பசியில இருக்கிறவனுக்கு அவன் எதிராளியா இருந்தாலும் அவனுக்கு ஆகாரம் கூட ஆண்டவர் போதித்தார். அவர்கள் நமக்கு அந்நியர்கள், நம்முடைய குடும்பத்தார் அல்ல, நம்முடைய இனத்தார் அல்ல. இவர்கள் நாம் இங்கேயோ தூரத்தில் வாழ்ந்தோம், ஆனால் அவர்கள் நமக்கு ஆகாரம் கொடுத்தார்கள். ஆமேன். அதனால அதை நாம் மறக்க கூடாது. ஆமேன். அதை நாம் மறக்க கூடாது. என்ன வசனத்தை நாங்கள் வாசிச்சோம்? ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். ஆமேன். என்ன சொல்ல வந்தான்னா, இந்த ஐரோப்பா தேசத்து மேல அவர்கள் இப்படி செய்ததன் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு கிருபை இருக்கிறது. ஆமேன். அவர்களுக்கு கிருபை இருக்கிறதுனால்தான் அவர்களுடைய பொருளாதாரம் என்ன செய்கிறது, இன்றும் ஒழுங்காக செயல்படுகிறது. அவர்களுக்கும் போதிய உணவு இருக்கிறது, பிள்ளைகளுக்கும் இருக்கிறது, சந்ததிக்கும் இருக்கிறது. காரணம் அவர்கள் இப்படி வச்சிருக்காமல் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுனால. ஆமேன். மற்றவர்களை உள்வாங்கி அவர்களுடைய டாக்ஸில் இருந்து தான் அநேகர் அகதிகளுக்கு என்ன செய்கிறது, பணம் போகிறது. அவர்களுடைய வேலை செய்கிற அந்த டாக்ஸ் வரி பணத்தில் இருந்து தான் இன்றைக்கு உள்வாங்கி வந்தவர்களுக்கு அவர்களுக்கு இலவசமாக வீடு வாசலாக இருந்தாலும் சரி, இலவசமாக தொகைகள் மாசம் மாசம் கொடுத்தாலும் எல்லாமே இந்த டாக்ஸில் இருந்து போகிறது. அவர்கள் அதை டாக்ஸியில் போகும்போது அது முறுமுறுக்காமல் செய்கிறார்கள், இந்த அகதிகளை வரவேற்று ஆசீர்வதிச்சார்கள். அதனால இந்த ஐரோப்பா இன்றைய வரைக்கும் காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமேன். சரி, அடுத்த வாக்கியத்துக்கு நாம் போவோம். நீதிமொழிகள் 1
26 27 வாசிப்போம். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படியா கற்றுக்கொண்டதும்படி அவர்கள் வாழ்க்கை அமைக்கும் போது அவருடைய சமாதானம் நம் மத்தியில் இருக்கிறது. நாம் சமாதானமாக வாழுகிறோம். அதற்கு முரண்பாடாக நாம் வாழும்போது நமக்கும் திடீரென்று என்ன நடக்கிறதாம், ஆபத்து சூறாவளி போல வந்து விடுகிறது. சூறாவளிக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. ஆமென். பெரு வெள்ளத்துக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது சூறாவளி, பெரும் வெள்ளம் எல்லாம் வரும், கடலும் என்ன செய்யுமாம், கொந்தளிக்கும் என்று லூக்காவில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப எதுவும் நடக்கலாம் வருங்காலங்களில், வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆனா ஜனங்கள் காக்கப்படுகிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவர் சொன்ன பிரகாரம் என்ன செய்ய வேண்டும், நாம் வாழ பழக வேண்டும். நானும் உங்களோட ஆபத்து காலத்தில் திடீரென்று இது ஆபத்துகள் வரும்போது நானும் கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மை அவர் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாமும் நம்முடைய இருதயத்தை திறக்க வேண்டும், கரங்களை விரிக்க வேண்டும். ஆமென். இருதயத்தை திறந்து ஜெபிக்கலாம், இருதயத்தை திறந்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். கரத்தை திறந்தும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். எப்படி நாம் செய்யும் போது சூறாவளி விரட்டுமன் தேவன் பாதுகாக்கிறார். ஆமென். ஆபத்து விரட்டுமன் தேவன் நம்மோடு கூட நின்று விடுகிறார். ஆமென். இப்ப இவைகளை ஆண்டவோட பிள்ளைகளும் கடைப்பிடிக்க முடியாது, எல்லோருமே கடைப்பிடிக்க வேண்டும். ஆமென். நாம் அதை வைத்திருப்போமாக இருந்தால் அது செல்லுபடியாம போய்விடும், செல்லுபடியாம போய்விடும். பணம் ஒரு நாள் கையில பழங்காத ஒரு காலம் வரும். பணம் வச்சிருந்து பிரயோசனம் இல்லை என்கிற நிலை வரும். பணம் வைத்திருந்தும் பிரயோசனம் இல்லையே, ஒன்றும் வாங்க முடியவில்லையே, விற்க முடியவில்லை என்ற காலமும் வரும். எதுவும் வரலாம். ஆனால் ஆண்டவர் போல மற்ற ஜனங்கள் மேல சிந்த வச்சு அப்படியே அவர் போல் சொன்னதின் பிரகாரம் நடக்கும்போது அது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராக மாறிவிடுகிறார். ஆமென். நாம் வாங்க முடியாத தேவன் நமக்கு கொடுத்து விடுகிறார். ஆமென். தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறவராக இருப்பார். ஆமென். ஏன், நம்முடைய விசுவாசம் தேவன் மேலே இருக்கிறது, பணத்தின் மேலே அல்ல. பணம் நம்முடைய தேவைக்கு இருக்கிறது. அது கூட சில வேளையில நமக்கு கை கொடுக்காமல் போகிற காலமும் வரலாம். ஆனால் அப்படி போனாலும் தேவன் கைவிட மாட்டார். நம்முடைய தேவனை குறித்து எல்லோருமே தவறாக ஒரு அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தேவன் இவ்வளவுதான் தேவனால முடியும் என்று நினைக்கிறார்கள். தேவன் நேரங்காலம் வந்தா இயற்கையை கூட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவார். ஆமென். யோசுவா சூரியனை நிறுத்தினாராம். ஆமென். ஆண்டவர் இயேசு காற்றையும் கடலையும் என்ன செய்தாராம், அப்படியே அமர்த்தினார். ஆமென். மோசே பெரும் சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து விட்டார். யோசுவா யோர்தான் நதியை ரெண்டாக பிளந்து விட்டார். வானத்தில் இருந்து ஜனங்களுக்கு ஆகாரத்தை தேவன் கொடுத்தார். எந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த தொழில்நுட்பங்கள் இல்லாம தேவன் ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தார். தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு வித்தியாசத்தை தேவன் காண்பிப்பார். ஒரு பக்கத்துல வாதைகள் இருந்தாலும் தன்னுடைய ஜனங்களுக்கு அங்கே சத்துரு வந்து நுழையாதபடிக்கு பாதுகாப்பு போட்டு விடுகிறார். ஆமென். தேவனால முடியும். எலியா காட்டுக்குள்ள இருந்தார், ஆகாரம் கிடைக்காத இடம். ஆனா தேவன் பறவையை கொண்டு வந்து, காகத்தை கொண்டு வந்து அவருக்கு வேண்டியதை கொடுத்து அவரை திருப்தியாக்குகிறார். ஆமென். ஊரெல்லாம் உலகமெல்லாம் பஞ்சம்.
ஆனா ஒரு விதவையின் விட்ட எலியா போய் அந்த விதவை ஆசீர்வதிக்கிறார். அந்த பஞ்சகாலம் போக மட்டும் அவள் விட்ட குறைவே இல்லை. இதை விசுவாசிக்கிறோமா? இல்லை, அது பிரதர், அது அந்த காலம் நடந்தது. அது இந்த காலத்தில் இயேசுவால் அந்த தலையடியை மாற்ற முடியும், சில மூட்டு வியாதிகளை மாற்ற முடியும், வேற எல்லாம் செய்ய முடியாதுன்னு தான் அந்த நம்முடைய எண்ணம் உள்ளுக்குள்ள இருப்பதனால நாம் இவைகளை ஒன்றும் நாம் நினைப்பதில்லை. தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் என்னவெல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நாம் தீர்க்க தரிசனமாக நாம் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறதில்லை. தேவன் அந்தந்த காலத்தில் தேவன் வாசல்களை திறப்பார், அவரால் அது முடியும். அது நாம் எண்ணுகிறதை விட அவர் செயல்படுகிறது பெருசாக இருக்கும். நாம் குறுகின சிந்தனை உள்ளவர்கள் அப்படித்தான் நாம் நினைக்கிறது. ஆமென். தேவனுடைய செயல்பாடு தன்னுடைய ஜனத்துக்காக அவர் பெரும் பாதைகளை என்ன செய்வார்? திறந்து விடுவார். உபத்திரவம் அவர்களை தேடி வரும்போது அந்த உபத்திரவத்தில் அவர் தப்பிக்கிறதுக்கு கடைசி காலத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் காக்கப்படுறதுக்கு பாதைகளை திறந்து விட்டு விடுறார். அதே தேவன் தான் நாம் சேவிக்கிற தேவன். ஆமென். தேவன் அந்தந்த காலங்களில் அவைகளை செய்வார் தன்னுடைய ஜனத்துக்காக. ஆனால் நாம் மட்டும் என்ன செய்ய வேண்டும்? இவைகளின்படி செய்ய வேண்டும். ஆமென். இவைகளின்படி நாம் செய்யும் போது அவர் நமக்காக சூறாவளி வந்தாலும் மழை வந்தாலும் என்ன செய்கிறார்? நமக்காக செயல்படுகிறார். ஆமென். அடுத்த வாக்கியத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 25:41-46 மட்டும் வாசிப்போம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம்? இப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமென். இதுல பாருங்க, செய்ததுக்காக இல்லை இந்த தண்டனை, செய்யாம இருந்ததுக்காக. இப்ப அவர்கள் ஏன் பிசாசுக்கும் அவருடைய தூதனுக்காகத்தான் நரகத்தை தேவன் உண்டாக்கி வைத்திருந்திருக்கிறார். அதான் சத்தியம். ஆனால் அவர்கள் தேவ அன்பில்லாமல் அவர்கள் பிசாசு கொடுத்த வஞ்சனைக்குள்ள வாழ்ந்து இந்த உலகத்தில் அவர்கள் செல்வ செழிப்பாகவும் பணம் சேர்க்கிறதுக்காகவும் பொருளுக்காகவும் சுயநலமாக கொடுக்காமல் அவர்கள் வைத்ததுக்காக இந்த தீர்ப்பு. அவர்கள் பாவம் செய்தது கண்டு சொல்லவில்லை, கொடுக்காம வைத்ததுக்கு. ஆமென். வைத்திருந்து அவர்கள் கொடுக்கவில்லை. கொடுக்காம இருக்கும்போது ஆண்டவர் கடைசி நாட்களில் நியாய தீர்ப்பு நாளில் அவர்களை நரகத்தில் தள்ளிவிடுகிறார். கொடுக்கிறதுனால நரக ஆக்கினைக்கு தப்பலாம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுக்க பழக வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறவர்களும் கொடுக்க பழக வேண்டும். இப்ப கொடுக்கும் போதுதான் கொடுங்கள் கூட கொடுக்கப்படுகிறது. ஆமென். அவர்கள் ஆண்டவர் அறியாதவர்கள் பணம் சேர்க்கிறதுல தப்பில்லையே, அவர்களுக்கு ஆண்டவர்
வசனம் தெரியாது. அவர்கள் பணம் நாம் கொடுத்தால் நமக்கு பணம் தீர்ந்து விடும். ஆண்டவருட பிள்ளைகள் கொடுத்தால் தான் கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆண்டவருட பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. நாம் கொடுத்து விட்டால் நம்முடைய பணம், நம்முடைய இருப்பு, நம்முடைய எல்லா விதமான பொருள்களும் தீர்ந்து விடும், நாம் ஏழையாகி விடுவோம் என்று நினைப்பு வரும். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது நீங்கள் கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது. ஆமென். அது எப்படி கொடுக்கப்படுகிறது? அமுக்கி குலுக்கி, அமுக்கி குலுக்கி அது வழிஞ்சு விழுகிற அளவுக்குண்டா அதிகமாக கொடுக்கப்படுகிறது. நீங்க நினைச்சதை விட கொடுக்கப்படுகிறது. இப்ப நமக்கு ஏன் நினைத்ததை விட நம்ம தேவன் ஆசீர்வதிக்கல தெரியுமா? நாம் கொடுக்காததுனால. ஐயோ கொடுக்கறத பற்றி பேசுகிறாரே, காசு கேட்கிறாருன்னு நினைக்க கூடாது. ஆனா ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டோட வசனத்தை பேச வேண்டும். ஆமென். கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்டா, அவர் வானத்து பலகணியை திறக்கிறாராம். ஆமென். இடம் கொள்ளாத மட்டும் நம்மை ஆசீர்வதிச்சு விடுகிறாராம். ஆமென். அப்ப ரகசியம் என்ன? நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு கொடுக்கிறது. ஆண்டவரோட பிள்ளைகள் வசதியாக வாழுகிறதுக்கு ரகசியம் கொடுக்கிறதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆமென். விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது நாம் அவர்களை விடுதலை பண்ணுகிறோம். மற்றவர்களாக கொடுக்கும் போது நாம் அவர்களை விடுதலை பண்ணுகிறோம். மற்றவர்கள பாவங்களை மன்னிக்கும் போது நாம் அவர்களை விடுதலை பண்ணி விடுகிறோம். இப்படி விடுதலை பண்ணுகிறது அநேக ஏரியாக்களாக இருக்கிறது. ஒவ்வொரு ஏரியாக்களை நாம் இவைகளெல்லாம் செய்கிறோமோ நாமும் விடுதலாக்கப்படுகிறோம். மன்னிங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்றார். ஆமென். மன்னிங்கள் மன்னிக்கப்படு. மன்னிக்காமல் நாம் அதை வச்சிருப்போமாக இருந்தால் நாம் மன்னிக்கப்பட மாட்டோம். ஆமென். மன்னிக்காம நாம் வச்சிருப்போமாக இருந்தால் நாம் மன்னிக்கப்பட மாட்டோம். நாம் நாம் விடுதலை ஆகிறதுக்கு ஒரே வழி, நாம் கொடுத்து விட வேண்டும், நாம் முந்தி செயல்பட்டு விட வேண்டும். ஆமென். இப்ப அப்படி நாம் துர்க்குணம் நமக்குள்ள இருக்கும்போது, நாம் அதை செய்யாம இருக்கும்போது அது நம்ம ஒரு நாள் நியாயம் தீர்த்து விடுகிறது. அப்படி கொடுக்காம வச்சிருந்தாலும் சாபம் பெறமென்று போட்டிருக்கிறது. ஆமென். அதே நேரத்தில் துர்க்குணத்தோடு தேவனோட அப்பத்தில் கையிட்டு நாங்கள் அதில் ஐக்கியம் கொள்ளும் போது அதிலே மரணம் வந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பழைய பாட்டில் கூட அவர்கள் அந்த சமூகத்தை அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். காரணம் என்ன? அந்த துர்க்குணம் மாறாம இருக்கிறதுனால. துர்க்குணம் மாறும்போது ஆண்டவர் ஆசீர்வதிச்சு விடுகிறார். அதான் ஆண்டவருடைய காரியத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதை குறித்து நாம் பல தடவை சிந்திக்க வேண்டும். அது எல்லா காரியமும் உடனடியாக நிறைவேறாது நாம் செயல்படுத்துறது. ஆனால் நாம் இருமாப்பா இருந்து விடக்கூடாது. ஆமென். மன்னிக்கிறதுல, விடுவிக்கிறதுல, நியாயம் தீர்க்கிறதுல எல்லாவற்றிலையும் ஒரு கவனம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை எப்படி கையாளலாம்? அப்படியே சிலரை கண் மூடிக்கொண்டும் சிலது செய்ய முடியாது. சிலதை கவனத்தோடு செயல்படுத்த வேண்டும். ஆனால் இப்படி நாங்கள் செய்யும் போது நாம் தான் விடுதலை ஆக்கப்படுகிறோம். ஆமென். நாம் தான் விடுதலை ஆக்கப்படுகிறோம். என்ன வசனத்தை பார்த்தோம்? கொடுக்காமல் இருக்கும்போது தண்டனை நமக்கு வந்து விடுகிறது. ஆமென். வச்சிருந்த பாவத்துக்காக அவர்கள் நரகம் போகிறார். அவர்கள் தெரிஞ்சும் அவர்கள் செவியை அவர்கள் அடைத்துக் கொண்டபடியா, கண்ணை மறைச்சு கொண்டபடினால எதிர்காலத்தில் இயேசு அவர் சிங்காசனத்தில் இருந்து அவர் நியாயம் தீர்க்கும் போது கொடுக்காதவர்களை பார்த்து என்ன செய்கிறார்? அவர் கோபப்படுகிறார். அவர் அதில் பாவிகளே அதெல்லாம் சொல்லவில்லை, நீ இப்படி பண்ணினா நீ
அப்படி செய்யப்பட்டா என்று சொல்லாமல் நீ கொடுக்கவில்லை என்று சொல்லிட்டு நியாயம் தீர்த்து விடுகிறார் இந்த பகுதியில். ஆமென். இந்த பகுதியில் நீ இவ்வளவு ஆல்கோல் குடிச்சிருக்கிறா, இப்படி பண்ணியிருக்க, அப்படி பண்ணியிருக்கிறா என்று சொல்லி ஒன்றும் சொல்லாமல் இந்த பகுதியில் கொடுக்கல, நீ வச்சிருந்திருக்கிற ஆனா கொடுக்கல, உன்னிட இருந்திருக்குது ஆனா உன்ட கையை இருதயத்தை நீ திறக்கல, அதனாலதான் நீ நரகம் கொண்டு அனுப்பி விடுகிறார். ஆனால் நாம் கொடுப்போம் என்றால் இவைகளுக்கு தப்பித்துக் கொள்வோம். ஒரு வசனம் 21 மத்தேயு 28 31 மட்டும் வாசிப்போம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள், மூத்தவனும் இளையவனும். ஒருவன் அந்த தகப்பனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு போக மாட்டேன் என்று சொல்லிட்டு போய்விடுகிறான். ஒருவன் வந்து போறேன் என்று சொல்லிட்டு போகவில்லை. இப்ப யார் சித்தத்தை செய்தான்டா மூத்தவன் தான் செய்யறான். இப்ப அந்த ஆவிக்குரிய விளக்கம் அநேகம் அதில் இருந்தாலும், நாம் சிலரிடம் கொடுக்க மனசு இல்லாம நாம் இருக்கலாம். செய்ய மாட்டேன் என்று சொல்லிட்டு நாம் செய்து விடலாம். செய்வேன் செய்வேன் என்று செய்யாம இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆண்டோட காரியத்தில் எல்லா காரியத்துக்கும் பொருந்தும். நான் செய்ய மாட்டேன் என்று ஒருவர் சொல்லி அடம் பிடிச்சிட்டு செய்யலாம். நாம் யாரையும் ஜட்ஜ் பண்ணி விட முடியாது, அவர் செய்ய மாட்டார் என்று. சில வேளையில் அவர் மாறி செய்தும் விடலாம். அந்த மனுஷனை மாறிவிடலாம். இல்லை, நான் செய்வேன் செய்வேன் என்று செய்யாமலும் போகலாம். நாம் எங்க போக்கஸ் பண்ணுவோம்டா, செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறவர் மேலதான் நாம் என்ன செய்வோம், குற்றமாக பார்ப்போம். ஆனால் அந்த செய்ய மாட்டேன் என்று சொன்னவன் திடீரென்று மனம் மாறி செய்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி விட முடியும். மூத்தவன் அப்படியே செய்து விடுகிறான். ஆனா இளையவன் செய்கிறேன் என்று சொல்லி செய்யாம இருந்து போறான். தேவனுடைய சித்தத்தை செய்யவே இல்லை. எங்க அபாயம் இருக்குதுன்னா, செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு செய்யாம இருக்க கூடாது. அப்ப செயல்ல இறங்க சொல்லி இருக்கிறது. அங்க தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கிறோம். இல்லைன்னா நாம் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம், தேவனுடைய சித்தம் செய்ய மாட்டோம். ஆமென். இதுல தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் நினைப்போம் நாம் ஆண்டவர்களை இருக்கிறோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறோம். இல்லை, செய்ய போகிறோம், இல்லை, செய்ய வேண்டும். ஆமென். நாம் நினைப்போம் நாம் கொடுப்போம் 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 என்றில்லை, இப்பொழுது கொடுக்க வேண்டும். ஆமென். இப்பொழுதே அதை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய சித்தம் செய்கிறோம். ஆமென். தள்ளி போடக்கூடாது. ஆமென். கொடுப்போம் என்று கொடுக்காம போகலாம், உதவி செய்கிறோம் என்று சொல்லிட்டு உதவி செய்யாம போகலாம். அப்படி இல்லை. ஆண்டவருடைய காரியம் உடனடியாக நிறைவேற்றி விட வேண்டும். ஆமென். சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். லூக்கா 14:12 மட்டும். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது இரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள
அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஆமென். பாருங்க, கடைசியில் நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ல உனக்கு பதில் செய்யப்படும். உனக்கு ஆசீர்வாதம். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ல நீ உயர்த்தப்படுவ, நீ பராமரிக்கப்படுவ, நீ காக்கப்படுவ, நீ பரலோகத்தில் என்ற பண்ணுவ. எப்படி செய்தால்? நீ விருந்து பண்ணும்போது, நீ ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற பந்து ஜனங்கள், உடனடியாக நாம் என்ன நினைப்போம்? பந்து ஜனங்கள் நம்முடைய உறவுகளை கூப்பிட பார்ப்போம். ஆர் பந்து ஜனங்கள் அவர்களுக்கு செய்ய பார்ப்போம். தேவை இருந்து செய்யறது தப்பில்ல. ஆனா உண்மையாக நீ விருந்து செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய நண்பர்களுக்கு அல்ல, திரும்ப கொடுக்கிறவர்களுக்கு அல்ல, நீ செய்ததுக்கு திரும்ப செய்கிறவர்களுக்கு அல்ல, நீ செய்தவைகளுக்கு செய்கிறவர்களுக்கு திரும்ப செய்ய முடியாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீதிமான்கள் உயிர்த்தெழுதல்ல நீ என்ன செய்யப்படுவ? காக்கப்படுவ. அப்ப நாம் இப்ப அதுல அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. நாம் இந்த வசனத்துல இந்த வசனத்தின்படி செய்கிறோமா? நீங்க கொண்டாடாட்டிலும் பரவாயில்ல, இந்த வசனத்தின்படி செய்யுங்க. நம் ஒவ்வொரு கொண்டாட்டத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்டா, இந்த வசனத்துக்கு புறம்பாக செய்கிறோம். நம்முடைய பந்து ஜனம் சாப்பாடு இல்லாம இருக்குதுன்னா அது வேற. சாப்பாடு அவர்களை ஆசீர்வதிக்கணும், சொந்த வீட்டை சொந்த ஜனத்தை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும், கைவிடக்கூடாது, அது வேற. சொந்த வீட்டு ஜனங்களுக்கு எல்லாம் இருந்தும் ஒரு கொண்டாட்டம் என்று விருந்தண்டு வரும்போது அவர்களை கூப்பிடாத. நண்பர்களுக்கு எல்லாம் இருந்தும் ஒரு கொண்டாட்டம் ஒன்று வரும்போது அவர்களை கூப்பிடாத. அண்ணா வசனம் சொல்லுது. ஏழை எளியவர் இல்லையாட்டி ஏழை எளியவர் உலகம் பூரா இருக்கிறார்கள். இந்த கொண்டாட்ட நாள்ல அவர்களுக்கு பணத்தை அனுப்பி அவர்களுக்கு விருந்து பண்ணி நீ உள்ளத்துல கொண்டாடு. ஆமேன். ஆமேன் வருதில்லை. வசனம் இப்படி சொல்லும் போது அதுல கடைசியில முடிக்கிறார், நீதிமான்களை உயிர்த்தெழுதல்ல இது மேன்மை பாராட்டும், இது எழும்பி நிற்கும், இந்த கிரியை முன்னால நிற்கும். ஆமென். அப்ப நாம என்னன்னா ஏதோ ஒன்றை நாங்க மறைக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை தேவனை ப்ளீஸ் பண்ணாமல், தேவனை மகிமைப்படுத்தாமல், அவரை பிரியப்படுத்தாம யாரையோ பிரியப்படுத்துறோம். ஆமென். இப்ப திருமண கொண்டாட்டம் வருகிறது, பிறந்தநாள் கொண்டாட்டம் வருகிறது, பல கொண்டாட்டம் வருது. எல்லோருமே ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறது தப்பில்லை, அவர்கள் சந்தோஷமா இருக்கிறது. ஆனா வேத வசனம் என்று வரும்போது ஒரு விருந்து பண்ண நீ ஆசைப்படுகிற, கூப்பிடு விருந்தை திரும்ப உனக்கு செய்யாதவர்களை, திரும்ப உனக்கு இந்த விருந்துக்கு விருந்து செய்யாதவர்களை, கொடுத்ததை திரும்ப உனக்கு செலுத்தாதவர்களை கூப்பிடு. அப்போதான் நீ என்னுடைய பிள்ளை. இவைகள் எல்லாம் ஆண்டவுடைய வழிபாடு முறைகள் எல்லாம் வித்தியாசம். ஆமென். இந்த மார்க்கம் போல எந்த மார்க்கமும் போதித்தது இல்லை. அது எல்லோருமே வேற விதமாக சுயநலமாகத்தான் அதிகமாக போதிக்கும். இந்த மார்க்கம் சுயநலத்துக்கு எதிராக ஒரு மார்க்கம். அது பொது நலன் கருதின, மற்றவர்களுடைய நலன் கருதின ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அதான் இந்த மார்க்கம் எல்லாத்தையும் விட உன்னதத்தில் உயர்ந்த ஒரு மேன்மையான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஆமென். அது உச்சம் தொட்ட ஆண்டவருடைய சத்தியமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளும்
இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய பழக வேண்டும். அப்படி செய்யும் போது ஆண்டவர் ஒரு நாள் வரும்போது அவர்கள் நம்மை நீதிமான்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஆமென். பரலோகத்தில் நமக்கு இடத்தை என்ன செய்து விடுவார்? வச்சிருக்க போகிறார். ஆமென். நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தீங்கு நாளே நம்ம காத்து விடுகிறாராம். ஆமென். ஆண்டவர் சொன்ன வசனத்தை வாசிக்கும் போது, அதை வாசித்து தியானித்து செயல்படுத்தும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், தீங்கு நாளில் பாதுகாக்கிறார், நீதிமான்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்து விடுகிறார். ஆமென்.